ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத மொபைல்லேயே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்.in போட்டாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சின்னு போட்டாலும் சரி. ஓகேவா? உங்கள் விருப்பம் தான். நான் மொபைல்லே தான் டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். அது நான் உங்களுக்கு லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். சப்போஸ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்ட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் அந்த வீடியோவை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் ஐடி நான் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுவரைலாம் போட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனோட அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நோட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஐடி என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஆல் டிக்கெட் வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, உங்கள் அப்பா பேர், அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களுக்கு எங்கே எக்ஸாம் அப்படின்றத வந்து முக்கியமாக இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யார் யாருக்கு எங்கே எக்ஸாம் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எல்லோரும் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஆல் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எல்லா மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது, டவுன்லோட் பண்ணுறது இல்லாமல் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா அப்படியா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.